இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 248. கதையோட ஓப்பனிங்ல நம்ம பருட்டோ வந்து இன்னமும் டெங்கி அண்ட் ஈவாபே வரல, எதனா ஆயிருக்குமான்ற மாதிரி மெட்டல் கிட்ட கேட்டுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம மெட்டல் நீ வந்து ரொம்பவே ரெஸ்ட் எடுக்காம இருக்க, ஃபுட்டான கிளான் வந்து எப்போ வேணா நம்மள அட்டாக் பண்ணலாம், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கன்ற மாதிரி சொல்ல, நான் எப்பயுமே என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட தான் இருப்பன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு சின்ன பசங்க அங்க ஓடி வராங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே போயிட்டு அந்த சின்ன பசங்க கிட்ட என்ன ஆச்சுன்ற மாதிரி விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, இவங்க அந்த பழத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பைரேட்ஸ் எல்லாருமே அவங்கள சுத்து போட்டிருப்பாங்க. ஈவாபே அண்ட் டெங்கி இந்த சின்ன பசங்களையும் எப்படியாச்சும் தப்பிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்டயே மாட்டிப்பாங்க. அதுக்கு பூட்டான் என்ன சொல்லுவானா, இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க கொண்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவங்களாம் பைரேட்ஸ், அவங்க நம்ம காகராவை எப்படி கொண்டாங்க ஞாபகம் இருக்கான்ற மாதிரி அந்த இடத்துல கவாக்கியுமே கேட்பான். டெங்கி அண்ட் ஈவாபேவை அவ்வளோ ஈஸியா யாராலையும் கொல்ல முடியாதுன்ற மாதிரி நம்ம மிட்டல் சொல்லுவான், அவங்க உயிரோட தான் இருப்பாங்கன்ற மாதிரி. கண்டிப்பா நம்ம இருக்கிற இடத்தையுமே காப்பாற்றணும், அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரையுமே நம்ம அழிக்கணும் அப்படின்ற மாதிரி மெட்டல் சொல்ல, இவங்க எல்லாருமே அந்த ஸ்குவாட் இருக்க இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல ஃபுனாமிஷியோட ஸ்குவாட் இருக்கு, பட் ஆள் கணக்குல ரொம்பவே கம்மியா தான் இருக்காங்க. அந்த இடத்துல ஈவாபே அண்ட் டெங்கி இருக்காங்களான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம இப்பயே போயிட்டு அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும் காகராக்காக அப்படின்ற மாதிரி கவாக்கி அந்த இடத்துல சொல்ல, வில்லேஜை காப்பாத்துறது ரொம்பவே முக்கியமான விஷயம், அதனால நம்ம அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காகராக்காக ரிவெஞ்ச் எடுக்கலான்ற மாதிரி சாரடா சொல்றா. அதுக்கப்புறம் வில்லேஜ்ல இருக்க மக்கள் எல்லாரையுமே சேஃபான இடத்துல வச்சு இந்த மாதிரி உங்களை இந்த இடத்துல வச்சுக்கிறதுக்கு மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல காகராக்காக நீங்க கண்டிப்பா எங்களுக்காக சேர்த்து ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணுன்ற மாதிரி அவங்க கேட்டுக்கிறாங்க. வில்லேஜோட எல்லையில சாரடா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே பாத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 20 பேர் இருந்தாலுமே ஃபுனாஷிமி அடிபட்டதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே ரொம்பவே வெறி கொண்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே சமாளிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சாரடா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஆரம்பமே ஏன் இவ்வளோ விஷயங்களும் தலைக்குள்ள ஏற்றுக்கிற, நம்ம சண்டை போட்ட ஆரம்பிச்சிட்டு அப்புறம் தான் எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி அதனால டென்ஷன் ஆகிறன்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம பூட்டான் கேட்குறா. ரொம்பவே நன்றி, இருந்தாலும் இந்த எல்லா விஷயத்துக்கும் நான் தான் பொறுப்பு எடுத்துக்கணும், எந்த ஒரு ஷினோபியும் வில்லேஜில் இருக்க மக்களுமே இறக்கக்கூடாது, ஏன்னா நான் தான் அதை கவனிச்சுக்கணும் ஒரு கேப்டனா. நம்ம மெட்டலுமே இன்னொரு பக்கம் உற்சாகமாக தான் இருப்போம், அவங்க எல்லாரும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு அவ்வளோ கிடையாது, அவங்க எல்லாரையுமே நாங்கள் டிஃபீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹேபிச்சு வந்து உன் ட்ரெஸ்ன்ற மாதிரி சொல்ல, மறுபடியும் அவனோட ட்ரெஸ் கீஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஹேபிச்சு எதுக்கு இப்படி டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்பான். தேவையில்லாம கத்தாதான் என்னோட கான்சன்ட்ரேஷனே இருக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி அவ சொல்றா. எதுக்குடா இவ்வளோ நர்வஸ் ஆகிற, கொஞ்சம் ரிலாக்ஸா இருன்ற மாதிரி சொல்ல, அவன் யூஸ்வலோட நான் ரொம்பவே நர்வஸ் ஆக ஆரம்பிச்சேன், பிகாஸ் இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணா மட்டும் தான் நான் ஈவா பேண்டிங்கே பார்க்க முடியும். ஹெபிச்சு காகரா பண்ண விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு, உனக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேட்டல்ல சண்டை போட்டிருக்கேன், அதில் என்னோட பவர்ஃபுல்லானவங்க கூடலாம் நான் சண்டை போட்டிருக்கேன், இருந்தாலும் அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க, நான் உயிரோட இருக்கேன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரியுமா, நான் யாருக்காகவும் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க மாட்டேன், என்ன பத்தி மட்டும் தான் நான் யோசிப்பேன், அந்த மாதிரி நீனுமே யோசி, அப்பதான் உயிரோட இருப்பேன்ற மாதிரி சொல்றா. சாயங்காலம் ஆச்சு, இன்னமும் அந்த ஃபுனாஷ்மியோட சோல்ஜர்ஸ் யாருமே சண்டைக்கு வராம போயிட்டாங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்ற மாதிரி பொருட்டு கேட்கும்போது அப்ப கவாக்கி சொல்லுவான், யூஆபே டெங்கி வந்து சாப்பாடுக்காக தானே போனாங்க, ஸோ நம்ம பசியில இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்க வேம்டே கூட வெயிட் பண்ணலான்ற மாதிரி சொல்ல, ஆனா நம்ம கிட்ட ஓரளவுக்கு சாப்பாடு இருக்கலான்ற மாதிரி மெட்டல் சொல்றான். அவ பருட்டோ என்ன சொல்லுவானா, அதுக்காக இருக்க மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா ஷெரீனுக்காக தான் அவர் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியே யோசிச்சான், அதனால தான் காகராவே டைரக்டா பிடிச்சி அந்த இடத்துல அட்டாக் பண்ணி அவங்க கொண்டுட்டான், வேற ஏதோ விஷயத்துக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைலன்ஸ்லேயே இருக்கிறது ரொம்பவே காண்டா இருக்குன்ற மாதிரி கவாக்கி சொல்ல, வேற வழி கிடையாது, அவங்க எப்போ அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது, அதனால நம்ம எப்பயுமே சண்டைக்காக ரெடியா தான் இருக்கணும்ன்ற மாதிரி சாரடா சொல்லுவா. சரி, ஃபுனாமிஷியோட அந்த வாட்டர் அட்டாக்கை என்ன பண்ண போறீங்க, சுத்தி இருக்க தண்ணி எல்லாத்தையுமே அடைச்சாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஏன்னா லாஸ்ட் டைம் காகரா இருந்ததுனால மட்டும் தான் நம்மளால அந்த விஷயத்தை சமாளிக்கவே முடிஞ்சது. அப்ப பருட்டோ என்ன சொல்லுவானா, அதே மாதிரி சிமிரலான ஒரு ஜூட்சுவா எனக்கு தெரியும், மீன்ஸ்கி உங்ககிட்ட சில விஷயங்களை பேசணுன்ற மாதிரி முடிவு பண்ணுவான். இன்னொரு கோவம் ஃபுனாமிஷி வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், நாளைக்கு காலைல நம்ம அட்டாக் பண்ண போறோம்ன்ற மாதிரியும் சொல்றான் அவங்க சோல்ஜர்ஸ் கிட்ட. போன பேட்டிலோட நம்ம கிட்ட இப்போ ஆட்கள் வந்து கம்மியா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம நீங்களுமே ரிகவர் ஆகலை, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அட்டாக் பண்ணலாமேன்ற மாதிரி அவன் சொல்ல, ஆல்ரெடி லார்ட் ஆரம்பி கிட்ட வந்து நம்ம திரும்ப வரணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் வந்துருச்சு, நம்ம ஒரு நாள் ஆல்ரெடி வேஸ்ட் பண்ணிட்டோம், இதுக்கு மேலாம் நம்மளால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுன்ற மாதிரி அந்த ஃபுனாஷிமி சொல்றான். ஏன்னா சப்போஸ் இவனுக்கு ரொம்பவே லேட்டா போற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க இன்னும் ஆட்கள் அமைச்சு அடிச்சு இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போவாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்றான். அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி லார்ட் ஷெரீனுக்காக நம்ம ரிவெஞ்ச் எடுத்தே தீரணும், நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூஸ் பண்ணி அந்த லீஃப் ஷினோபிஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த பருட்டோவை லார்ட் ஷெரீனுக்காக நம்ம எடுத்துட்டு போனோம். அடுத்த நாள் ஆக செய்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே நவர ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவங்க எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகுறாங்க. பூட்டான் மத்தவங்க எல்லாருமே ஃப்ரண்ட் லைன்ல போய் சண்டை போடுங்க, டீம் சவுண்ட் வந்து மத்த எல்லாரும் கூடயே டீல் பண்ணுவாங்க. அந்த ஃபுனாஷிமி சண்டைக்காக வருவான், அவன் கூட நானே சண்டை போறேன், பிகாஸ் அவன் ஏன் தலையை தேடிதானே வரான்ற மாதிரி பருட்டோ அந்த இடத்துல சொல்றான். இன்னொரு பக்கம் அந்த பைரேட்ஸுமே உங்க எல்லாரோட உயிரை கொடுத்து லேடி ஷெரீனுக்காக நம்ம ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணுன்ற மாதிரி ஆக்ரோஷமா அந்த பைரேட்ஸ் எல்லாம் ஓடி வந்தாலுமே நம்ம ஏபிச்சு அவளோட வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணா நம்ம மெட்டலுமே அந்த இடத்துல எவ்வளவு பேர் வந்தாலும் ரிசல்ட் ஒன்று தான், நீங்க எல்லாரும் காலியாக போறீங்கன்ற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் பூட்டான், கியோ, கவாக்கி, பருட்டோன்னு சொல்லிட்டு எல்லாருமே சண்டை போடுறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க சண்டை போட்டதை விட இவங்க எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. போன பேட்டில் இருந்தவங்க எல்லாம் வீக்கா இருந்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க இல்லையா, சோ இப்போ இருக்கவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதுக்கு இவங்க தான் பெஸ்ட் எலைட்டா இருப்பாங்கன்ற மாதிரி கவாக்கி சொல்றான். அங்க இருக்க பைரட்ஸ் எல்லாம் நம்ம மெட்டல் வந்து அடி வாங்கி கீழே விழுகிறான், எபிச்சு வந்து காப்பாத்திடுறான். இன்னொரு பக்கம் நம்ம கியோவை சுத்தி ஏகப்பட்டவர் வந்ததுனால ஒரு ஈட்டி அவனோட செஸ்லயே பாஞ்சிருது. இன்னொரு பக்கம் எல்லாருமே திருச்சி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க, பிகாஸ் இந்த வாட்டி பைரட்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்காங்க, இவங்களால ஹேண்டில் பண்ண முடியல முன்ன இருந்தா மாதிரி. இதுக்கு நடுவில் நம்ம
பருட்டோ ஒருத்தனை அடிக்க அவன் வந்து பருட்டோவை கெட்டிமா புடிச்சுப்பான். இன்னொருத்தன் அட்டாக் பண்ணும்போது நம்ம பருட்டோ அதுல இருந்து தப்பிக்க நம்ம கவாக்கி தான் உதவி பண்ணுவான். அவங்களோட உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்றாங்க நம்மள கொல்றதுக்காகன்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்களும் அவங்க உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணல, லேடி ஷெரீனுக்காக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஃபுனாஷிமி அந்த இடத்துல வந்து சொல்றான். அது மட்டும் இல்லாம பருட்டோ இந்த வாட்டி உன்னை கொன்னுட்டு லேடி ஷெரீனுக்காக நான் ரிவெஞ்ச் எடுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு வாட்டர்லாம் அவனுங்களே எடுத்துட்டு வந்து உடைச்சு அதை ஜூட்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். நம்ம கவாக்கி அவன் கையை வச்சு தடுத்தாலுமே அது டேமேஜ் ஆயிருக்கும். மறுபடியும் என்னால இதை யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். நீங்களுமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க உயிருக்காக எங்ககிட்ட பிச்சை எடுக்க போறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி அதாங்க ஈவாபே அண்ட் டெங்கி 2 பேரும் அவங்க கிட்ட மாடி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க உயிருக்காக ரொம்பவே கெஞ்சி கூத்தாடி கேட்டுருந்தாங்களாமா. இந்த விஷயத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அருமையா இருக்குன்ற மாதிரி அவன் உசுப்பேத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நம்ம பருட்டோ காண்டாகி போறான். அந்த இடத்துல ஃபுனாஷிமி அவனை வாட்டர் மூலியமா அட்டாக் பண்ணா. மறுபடியும் இந்த இடத்துல நீ சாகதாண்டா போற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு டப்பா தண்ணியை உடைச்சு அந்த இன்னொரு வாட்டர் அட்டாக் பண்ண போகும்போது நம்ம பருட்டோ ஜம்ப் பண்ணி அந்த இடத்துல லைட்னிங் ஷெல்லை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அது எஃபெக்டிவாமே இருக்கு. இந்த ஜூட்ஸுவை பத்தி தான் நம்ம பருட்டோ மீட்ஸ்கி கிட்ட கேட்டிருப்பான். நம்ம சிகோட்சு வந்து வாட்டரா மொத்தமா மாறும் போது அவனோட வீக்னஸ் வந்து லைட்னிங் ஷெல் தானே. இதுக்கப்புறம் ஃப்ரீயா உன்னால அந்த விஷயத்தை யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் எல்லா வாட்டியும் இந்த ஜூட்ஸுவை யூஸ் பண்ணும்போது தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிற. ஸோ அந்த விஷயத்தை நான் முன்னாடியே கண்டுபிடிச்சதுனால தான் லைட்னிங் ஷெல் தான் உன்னோட வீக்னஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உன்னால உன்னோட வாட்டர் ஷெல்லை யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவன் சொல்ல ஃபுனாஷிமி அந்த இடத்துல பயங்கர காண்டாவது. உடனே எல்லாரும் போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல கவாக்கி அண்ட் பருட்டோ சேர்ந்து எல்லாரையுமே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வின்ஸ்டேல வச்சு பருட்டோ ஃபுனாஷியை அட்டாக் பண்ணா அந்த இடத்துல ரொம்ப வீக் ஆகி மூச்சு வாங்கிட்டு இருக்கான். காகராக்கு பண்ண விஷயம் அது மட்டும் இல்லாம டெங்கி ஈவாபேக்கு நீங்க பண்ண விஷயத்துக்காக நான் உங்களை கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன்டா. ஃபுனாமிஷி அந்த பைரட்ஸ் எல்லாமே ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல மழையுமே பெய்யுது. இதுக்காக தான் அவனுங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. லார்ட் ஷெரீன் பருட்டோவோட உயிரை உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்ற மாதிரி அந்த இடத்துல அவன் சொல்றான். மறுபடியும் அந்த பெரிய டொர்னேடோ வாட்டரை அந்த இடத்துல யூஸ் பண்றான். முன்னதோட இது ரொம்பவே பெருசா இருக்கு. வாட்டர் ஸ்டைல் ரேஜிங் ஜெல்லி ஃபிஷ் அட்டாக்ன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஜெல்லி அந்த டென்டகல்ஸை வச்சு அந்த வில்லேஜ்ல இருக்க எல்லா இடத்துலயுமே அடிச்சு எல்லாத்தையும் உடைச்சு நெசுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு மூவை வச்சிருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியாவே இல்லைன்ற மாதிரி கவாக்கி அந்த இடத்துல சொல்ல, இடதா இருந்தாலும் ஃபுனாஷிமி இன்னும் வீக்கா தான் இருக்கான். ஆல்ரெடி ஏகப்பட்ட டேமேஜ் வாங்கினதுனால அவன் வீக்கா தான் இருக்கான். நம்ம அவன் பக்கத்துல போயிட்டு ஒரே ஒரு வாடி அவன் மேல ரசிகனை யூஸ் பண்ணா மட்டும் போதும் எல்லாமே முடிஞ்சுன்ற மாதிரி சொல்ல, இப்படி அவன் ரேம்பேஜ்ல இருக்கும்போது எப்படி நம்ம பக்கத்துல போத்துன்ற மாதிரி கவாக்கி கேட்கறான். எபிச்சு அந்த இடத்துல அவனை கொஞ்ச நேரம் நிப்பாட்டினா போதும்ன்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவன் பருட்டோவை அட்டாக் பண்ண அது ஷேடோ க்ளோன். இன்னொரு பக்கம் சாரடா ஃபயர் பாலை யூஸ் பண்ணுவா. சாரடா அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மீட்ஸ்கி அந்த இடத்துல சாரடாவை காப்பாத்திடுவான். எதுக்காக இவங்க எல்லாருமே சுத்தி அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹெபிச்சுவோட சாக்ரா த்ரெட்ல அவனை லாக் பண்றதுக்காக தான். எதுவுமே அதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றா. பட் இவ்வளவு பேச ஹேண்டில் பண்ணணும்னா அவளோட சாக்ரான்றது ரொம்பவே வேகமா ட்ரெயின் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேகமா பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல, நம்ம பருட்டோ பக்கத்துல போனாலுமே ஃபுனாஷிமி அந்த இடத்துல ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்கிறதுனால பருட்டோ பக்கத்துல வர விட மாட்டான். இன்னொரு பக்கம் எபிச்சுவோ பைரஸ்லாம் அட்டாக் பண்ண வர நம்ம மெட்டல் தான் அவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்ணி எபிச்சுவோ ப்ரொடெக்ட் பண்ணுவான். லைட்னிங் பால்ஸ்லாம் வச்சு இன்னொரு பக்கம் இவங்களாம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம பருட்டோ வேகமா ரசினை கிரியேட் பண்ணி ஓடிக்கிட்டு இருப்பான். அந்த சாக்ரா த்ரெட் எல்லாத்தையுமே ஃபுனாஷிமி அந்த இடத்துல அறுத்துட்டு நம்ம எபிச்சுவோ பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணிடுவாங்க. பருட்டோ கவாக்கி 2 பேருமே ஓடி வந்துகிட்டே இருக்க கவாக்கி பயங்கரமா அடி வாங்கி விழ, இன்னொரு பக்கம் பருட்டோ தப்பிச்சுக்கிட்டே இருந்தாலுமே ஒரு கடத்துக்கு அப்புறம் பயங்கரமா அடி வாங்கிடுறான். லேடி ஷெரீன் உங்களுக்காக நான் அவனை ரிவெஞ்ச் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பைரட்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் போதே நம்ம பருட்டோ அந்த தண்ணிக்குள்ள இருந்து வந்து அந்த இடத்துல நம்ம ஃபுனாஷிமியை வயிற்றுலேயே பயங்கரமா அட்டாக் பண்றான் ரசிகனை வச்சு. அந்த இடத்துக்கு வந்து சாரடா பருட்டோ ஏன்டா இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்ணன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது அப்படின்னா நம்ம சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபுனாஷிமி நம்ம பருட்டோவை லாக் பண்ணி கொல்ல வரும்போது அந்த இடத்துல நம்ம பூட்டான் கத்தி எடுத்துட்டு வந்து ஃபுனாஷிமியை கொன்னுடுவா. காகராக்காக ரிவெஞ்ச் எடுத்துடுவா. அதுக்கப்புறம் அந்த பைரட்ஸ் வந்து ஃபுனாஷிமியை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம எபிச்சுமே ஹெவியா அடி வாங்கியிருப்பா இல்லையா, நீ அவ்வளோ சீக்கிரம்லாம் இறந்து போயிட மாட்டேன் கவலைப்படாதன்ற மாதிரிலாம் பூட்டான் சொல்லி கேட்டிருக்க. நீ இனிமே போயிட்டுனா நான் யார்கிட்ட பேசுறது, எனக்கு தோன்றதெல்லாம் யார்கிட்ட சொல்றதுன்ற மாதிரி கியோ ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம மெட்டல் ஒரு பக்கம். இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் முன்னாடி நோட்டீஸ் பண்ணியிருந்தேன்னா நான் உங்களை காப்பாத்திருப்பேன். எபிச்சுமே அந்த இடத்துல இது எல்லாமே உன்னோட தப்பு தான். பிகாஸ் சண்டை போறதை விட்டுட்டு நான் பாசிபிலிட்டியை செக் பண்ணிட்டு இருந்தேன். உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே அந்த இடத்துல இறந்துடுறா. ஏன்னா காகராக்காக இவங்க ரிவெஞ்ச் எடுத்திருந்தாலுமே எபிச்சுமே அந்த இடத்துல இறந்து போறாள். யாருமே இறந்து போயிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சாரலா டிசைட் பண்ணிருப்பா. பட் எபிச்சு இறந்துட்டா இல்லையா, அட்லீஸ்ட் நம்மளால வில்லேஜ் ஆச்சு காப்பாற்ற முடிஞ்சது. காகராக்காக ரிவெஞ்ச் எடுத்துட்டோம். அது மட்டும் இல்ல காகரா காப்பாற்றணும்னு நினைச்ச வில்லேஜையுமே காப்பாத்திட்டோம். ஏன்னா இருந்தாலும் அந்த சண்டை மூலியமா நமக்கு ஏகப்பட்ட லாஸ் நடந்திருக்கு. நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே காகராவோட வில்ல ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். அப்ப நம்ம பருட்டு வந்து இதுக்கு முன்னாடி காகரா கிட்ட பேசும்போது அவன் என்ன சொல்லியிருப்பானா, அந்த பெரிய ட்ரீ வளர்ந்துருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ரீக்கு எதுவுமே ஆக விடக்கூடாது, இந்த இடத்துல ஒரு பேட்டில் ஃபீல்டா நடக்கக்கூடாதுன்ற மாதிரி கேட்டிருப்பான். ஏன்னா அந்த பெரிய மரம் அமைதிக்கான ஒரு அடையாளமா இருக்கணும்னு நினைக்கிறேன். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.